ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன் அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே என்னுடைய மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன்னிமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சகுரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டான் மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் உறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முத்தனை வெங்கடேஷ முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. 67வது பாட்டு பிரிவது எப்படி என்றக்கா. பிரிவதெப்படி என்றக்கால் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும் ஐம்பூத விகாரம் அன்றோ துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரி பிராணனும் நீ அல்லை ராஜத கரணமாம் மனது புத்தி கர்த்தாவாம் அவை ஆன்மாவோ தரமுள 2 கோஷம் சத்துவ குணவிகாரம் பரமரு மயனையும் நான் எண்ணாதே விரவிய தம அஞ்ஞான விருத்தி சத்தோடு சித்தானந்தம் சமந்திரம் சாட்சி ஏகம் நித்தியம் வியாபி ஆன்மா நீ அது வா அறிந்து பொத்தொடு சடதுக்காதி பொருந்து வேதங்களான
புத்திர பஞ்ச கோஷ குகை விட்டு வெளியில் ஆவார். பஞ்ச கோஷமும் விட்டப்பால் பார்க்கின்ற பொழுது பாலே விஞ்சிய அது அல்லாமல் வேறொன்றும் தெரிய காணேன். அஞ்சன இருளையோ நான் அகம் என அனுபவிப்பேன். பஞ்சமில் குருவே என்ற மகன்மதி தெளிய சொல்வார். முன்புகள் தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி 9 பேரை கண்ட ஒருவனாம் தனை காணாத பின்பவன் இடையில் கண்ட பெரியபாள் அவனோ பாராய். அன்புள்ள மகனே காண்பது அடங்களும் காண்பான் நீயே. தூல சூக்கும அஞ்ஞானம் தோன்றும் 3 அவஸ்தை தாமும் காலமோர் 3 ஜென்ம கடல் எழும் கல்லோளங்கள் போலவே வந்து வந்து போனது தனை என்பேன் நான். ஆழமர் கடவுள் ஆணை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே. எல்லாம் கண்டறியும் என்னை ஏது கொண்டறிவேன் என்று சொல்லாதே சுயமாம் ஜோதி. சுடருக்கு சுடர்வே உண்டோ பல்லார் முன் தசமன் தன்னை பார்ப்பதும் தன்னை கொண்டேதான். அல்லாமல் 11 அவனிடத்துண்டோ பாராய். அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு வேறொன்றன் என்னும் அறிவற்ற குதர்க்க மூடர்க்கு அனவஸ்தை பலமாய் தீரும். அறிபடு பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்லை. அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்தறிவாய் நீயே. மதுரமாம் கட்டி சுட்ட மாபணியாரம் எல்லாம் மதுரம் ஆக்கிய அதற்கு மதுரந்தான் சுவாபம் அன்றோ. அது இது எனும் ஜடங்கள் அறிவாக அறிவை தந்து அது இது 2 ஆகா அகம்பொருள் அறிவாய் நீயே. இந்த நீ துவம்பதத்தின் லட்சிய பொருளாம் என்றும் பந்தமில் பிரமமே தற்பதந்தனின் லட்சியார்த்தம். அந்தமாம் ஜீவன் ஈசன் அவர்களே வாச்சியார்த்தம். சந்ததம் வேதம் ஆவார் தமக்கைக்கியம் கூடாதே. வேதம் ஆனதுவும் கேளாய் பெயராலும் இடங்களாலும் ஓதரு உபாதியாலும் உடலாலும் உணர்வினாலும் பாதலம் விசும்பு போல பல தூரம் அகன்று நிற்பர். ஆதலால் இவர்க்கென்னாலும் ஐக்கியம் என்பது கூடாதே. ஆதலால் இவர்க்கென்னாலும் ஐக்கியம் என்பது கூடாதே. வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாசகம் பொருள் சேராமல் இடராகில் பொருளாம் வண்ணம் இரக்கனை உரையால் கொள்வார். திடமான அதுவும் 3 செப்புவர் விட்டதென்றும் விடல் இலாதென்றும் விட்டு விடாததென்றும் பேராமே. இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதத்தில் ஜீவன் முக்தி விதேக முக்திக்குரிய உப்பாயத்தை சொல்கிறார். குரு சிஷ்ய சம்வாத ரூபமாக தொடங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. நம்மளுடைய எல்லா துன்பத்துக்கும் காரணம் நம்மை பற்றிய அறிவு, நமக்கு சரியான அறிவு நமக்கு இல்லாததான் காரணம் அப்படின்னு குரு உபதேசத்தை தொடங்கினார்னு பார்த்தோம். எடுக்கும்போது முதல்ல நமக்கு எப்படி இந்த பிறவி உண்டாயிற்றுங்கிறத புரிகிறதுக்காக இந்த சிருஷ்டி சொல்லப்பட்டது. எப்படி இந்த பெயர் வடிவம் இல்லாத அந்த நிர்குண பிரம்மத்திடம் இருந்து உருவங்களற்ற அந்த இறைவனிடம் இருந்து உருவக்கடவுளும் ஜீவர்களும் உலகமும் படைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இந்த 3 குணங்கள் மாயையில் 3 குணம் இருக்குது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்வகுணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற அந்த பிரம்மத்திற்கு சிற்சாயைக்கு ஈஸ்வரன்னு பேர். ரஜோகுண பிரதிபிம்பமாக இருப்பது ஜீவன்.
தமோ குணத்திலிருந்து பஞ்சபூதங்கள் உண்டாயிற்று. அந்த பஞ்சபூதங்களுடைய கலவை பஞ்சீகரணம் சொல்லப்பட்டது. அந்த பஞ்சீகரணத்தினால் இந்த உலகம் உண்டாயிற்று. மாயையில் 2 சக்தி இருக்குன்னு பார்த்தோம், படைப்பாற்றல், மறைப்பாற்றல். இந்த படைப்பாற்றல் இந்த ஜெகத்தெல்லாம் படைச்சிருச்சு. மறைப்பாற்றல் என்ன பண்ணுது? இந்த ஜீவனுடைய அறிவு கண்ணை மறைத்து விட்டது. என்னத்தை மறைச்சிருச்சு? இது எல்லாமே உண்மை கிடையாது, இது எல்லாமே ஒரு மாய பிரபஞ்சம் அப்படிங்கிறத யாருக்கு மட்டும் மறைச்சிருக்கு? ஜீவனுக்கு மட்டும்தான் மறைச்சு. ஈஸ்வரனுக்கு இந்த மறைப்பு கிடையாது. அந்த மாயை எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கு அந்த 7 அவஸ்தைகள், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல என்ன பண்ணிருச்சு? நம்மளை மறக்கடிச்சிருச்சு. எப்படி இந்த சில பேர்லாம் பார்ப்போம், இந்த வசியம் பண்ணி தான் யாருங்கிறதையே மறக்க வச்சிடுறாங்க. அதெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? அந்த பிளாக் மேஜிக், இது ஒரு மேஜிக் தான். இது பகவானோட மொத்த மேஜிக். இந்த மேஜிக் அது வசியம்லாம் என்னது, ஒரு ஆளை மட்டும் மறத்தா தன்னையே மறக்கடிச்சிடுறாங்க. இப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம். நம்ம அது மாதிரி இந்த மாயா சக்தி என்ன பண்ணுது? எல்லாருக்கும் ஒரு தூக்கத்தை உண்டாக்கிடுச்சுங்கிற மாதிரி அறிவில் ஒரு தூக்கம், ஒரு தெளிவற்ற தன்மை, ஒரு காட்சியை உண்டாக்கி அது உண்மைங்கிறத நம்ம அதான் ஆவரண சக்தின்னு பார்த்தோம். தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும் தங்களை தான் கன்ற ஞானிகள் தனையும் அன்றி. ஞானியும் ஈசனும் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க? புரிஞ்சுக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கிறாங்க? இது எதுவுமே உண்மை கிடையாது. எதெல்லாம் பார்க்குறோமோ பார்க்குறது எதுவுமே உண்மை கிடையாது. மாண்டூக்கிய உபநிஷத்தில் இதான் வரும். நீ எதெல்லாம் பார்க்குறியோ பார்க்குறது எல்லாமே உண்மை கிடையாது. எதனால அப்படின்னா பார்க்கப்படுவதால். அதான் லாஜிக்கே. நீ பார்க்கறதுனால உண்மைன்னு சொல்கிற சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ பார்க்கறதுனாலேயே உண்மை கிடையாது, அதை பார்க்குறவன் தான் உண்மைன்னு ஒரே லைனில் முடிச்சிருது. நம்ம என்ன சொல்கிறோம்? பார்க்கறதுனால உண்மை அப்படிங்கிறோம். சாஸ்திரம் பார்ப்பவனை பார் அப்படிங்கிறது. மாய வாழ்வு என்னும் சோகம். இப்போ உன்னை நீ சரியா பாரு அப்படிங்கிறத சொல்லுது. அதான் நமக்கு ஆவரண சக்தி என்ன பண்ணுது? அறிவு கண்ணை மறைச்சிருச்சு. பார்ப்பதெல்லாம் உண்மைங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிருச்சு. நான் உடம்பு, நான் மனசுன்னு என்ன பண்ணுது? நம்மை பிரிக்க வச்சிருச்சு. இப்போ பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஞ்ஞானம். பரன் இல்லை காணோம் என்று பகர்தல் ஆவரணம் மூடல். அஞ்ஞானம், அடுத்து ஆவரணம். அப்புறம் என்ன ஆயிடுத்து? ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். நான் என்னன்னு நினச்சிட்றேன்? என்ன நான் உடம்பா நினச்சி எனக்கு உறவுகள் இருக்கிறதா நான் என்ன ஜீவாத்மான்னு நினச்சிருக்கேன். உண்மையிலே யார்? நான் பிரம்மம். எனக்கு இந்த உடம்பு கொடுத்த உடனே என்ன ஆயிடுது? நமக்கு இதை நான் நினச்சிடுறேன். ஒரு சினிமா அந்த காலம் வந்துச்சு, புதிய பறவைன்னு ஒரு படம் வந்துச்சு. கடைசியில் எல்லாமே பொய்யா கோபால் அப்படின்பா. எல்லாமே பொய்யா. அவன் கேட்பான்னு நினைக்கிறேன். அவன் கேட்பான் எல்லாமே பொய்யா அப்படின்னு கேட்பான். அவள் எதுக்கு வந்தா? நடிக்க தான் வந்தா. ஆனால் என்ன ஆயிடுச்சு? அதில் ஒன்றிட்டு. அதே மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுத்துருக்கு? ஒரு நடிப்புக்கு ஒரு பாத்திரம் கொடுத்துருக்கு நமக்கு. கொஞ்ச நாள் நீ நடிச்சுட்டு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ரோல்? பக்குவம் வர்றதுக்காக, எதுவுமே உண்மை கிடையாதுன்னு புரிய வைக்கிறதுக்காக ஒரு பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன ஆயிடுறோம்? அதுவாகவே ஆயிடும். பிரமமாம் தன்னை மறந்து நான் என்ன நினச்சிட்டேன்? ஜீவன்னு தொடங்கி. அதுக்கப்புறம் என்னது? பரோட்ச ஞானம் உண்டாகின்றது. குரு என்ன சொல்கிறாரு? சொல்லி கொடுக்குறாரு. நீ இதெல்லாம் இல்லை, மெய்ப்பொருள் ஒன்று இருக்குது அப்படின்னு புரிய வச்சுட்டு அந்த மெய்ப்பொருள் நீயே. எதை நீ தேடிக்கிட்டு இருக்கியோ அந்த தேடப்படுபவனே தேடப்படும் பொருளாக இருக்கின்ற. இறைவன்னா என்னது? ஆனந்தம், நிம்மதி. எந்த நிம்மதியை நீ இறைவன்னு சொல்லிட்டு இருக்கியோ அது உன்னுடைய சொரூபமாகவே இருக்கின்றது. அதை புரிஞ்சதுக்கப்புறம், அது அபரோக்ஷமாக நான் இந்த உடல் மனம் புத்திக்கு வேறான அந்த மெய்ப்பொருளாக இருக்கின்றேன் புரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் முழுமையாக எல்லா துக்கமும் உண்மை புரிஞ்சிருச்சு. புரிஞ்சதுக்கப்புறம் என்னது? அவ்வளோதான், புரிஞ்சு போச்சு. எதுவுமே உண்மை இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. எதுவுமே உண்மை இல்லைங்கிற உண்மை புரிஞ்சிருச்சு. அந்த உண்மை புரிஞ்சதுனால அது வெறும் கயிறு தான், பாம்பு கிடையாது. அது என்னை ஒன்றும் கடிக்காது. அந்த கயிறு என்ன பண்ண முடியாது? என்ன கடிக்க முடியாது. அதே போல் இந்த பிரம்மங்கிறது என்னது? இந்த உலகங்கிறது என்னது? வெறும் நாம ரூபந்தான். அது என்னது? அது கடிக்காது.
அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம அதை புரிஞ்சிக்கிறோம். அதனால துக்கம் நீங்குகின்றது. அப்புறம் அதுக்கு புரிகிறதுக்காக அந்த 10ஆம் அவன் கதை சொன்னார். சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான், தசபுமான் தன்னை கண்டாற்போல் என் நிஜ வடிவினை யான் காண நீர் காட்டல் வேண்டும் என்று. கதை புரியுது. 10ஆம் அவன் நான் தான் 10ஆம் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதுபோல் நானே மெய்ப்பொருள் எனக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறாரு, சுச்சி பெறும் லட்சியார்த்தம் துவம்பதம் தத்பதங்கட்கு அசிப்பத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய், உண்மையை சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு தத்துவமசிங்கிற அந்த மகா வாக்கியம்னா தன்னுடைய ஜீவனையும் ஈஸ்வரனையும் பற்ற மேலான உண்மையை சொல்கிற வாக்கியத்துக்கு பேர் மகா வாக்கியம். அதை நீ ஆழமாக புரிஞ்சுக்கிடணும். அதன் மூலமாகத்தான் உனக்கு இந்த ஐக்கியம் ஏற்படும். உண்மையிலேயே உலகம் என்பது ஒரு தோற்றம் அப்படிங்கிறத காரிய காரண அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலே எல்லாமே பஞ்சபூதம்தான் இந்த உலகமாக நாமரூபமாக தோன்றுகின்றது. நாமரூபம் ப்ளஸ் அந்த காரணம் இஸ் ஈக்குவல் டு காரியம். ஃபார்முலா இதுதான். வந்து ஒரு காரியம்னா என்னது, நகைன்னு சொல்கிறோம், கம்மல்னு சொல்கிறோம். கம்மல்னா என்ன, தங்கம் ப்ளஸ் அந்த ஒரு பெயர் வடிவம் அதுக்கு கிடைச்சிது. ஒரு வடிவம் வந்தோடனே அதுக்கு ஒரு பேர் வச்சுடணும். தங்கத்தை காதில் போட்டால் கம்மல்னு சொல்கிறோம், விரலில் போட்டால் மோதிரம்னு சொல்கிறோம், கழுத்தில் போட்டால் செயின்னு சொல்கிறோம். அங்கே என்ன ஆயிருக்கு, தங்கம் தான். அதுக்கு ஒரு வடிவமும் ஒரு பயன்பாடும் கிடைச்சோடனே அதுக்கு புதுசாக ஒரு பேர் வந்துருச்சு. உண்மையிலே கம்மல்னு ஒன்று இல்லவே இல்லை. தங்கத்தை தான் கம்மல்னு சொல்கிறோம், தங்கத்தை தான் வளையல்னு சொல்கிறோம், தங்கத்தை தான் செயின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஜெகத் என்பது ஒரு நாமரூபம் ப்ளஸ் அந்த காரண பிரம்மம். பிரம்மம் ப்ளஸ் நாமரூபம். நாமரூபம் எப்படி வந்தது, இப்படி போல நாமரூபம் இரண்டும் இன்றி ஒப்பமாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே. மாயா சக்தினால என்ன பண்ணுது, இடையில விளையாட்டு லீல பண்ணது யாரு, இந்த மாயா சக்தினால இந்த நாமரூபம் உண்டானது மாதிரி இருக்கு. உண்டாயிட்டுன்னு சொல்ல மாட்டோம், நமக்கு உண்டானது போல இருக்கின்றது. நிஜமாவே கனவுல எதோ பார்க்குறோம். நிஜமாவே கனவுல ஹிமாலயாஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு எனக்கு. வந்து அங்கே இருந்துச்சா, இல்லை, இருப்பது மாதிரி. அதே மாதிரி இது ஒரு மகா ஸ்வப்னம். இப்போ நம்ம தத்துவமசிங்கிறத பார்த்துட்ருக்கோம். எப்படி நம்ம நான் என்பதற்குரிய உண்மையான அர்த்தம் என்ன, அது அல்லது இறைவன்கிறதுக்குரிய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். மேலெழுந்த வாரியாக பார்க்குறதுக்கு பேர் வாச்சியார்த்தம்னு பேர். ஆழமான உட்பொருளை பார்க்குறதுக்கு பேர் லட்சியார்த்தம். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் வாச்சியார்த்தமும் பயன்படுத்துகிறோம், லட்சியார்த்தமும் பயன்படுத்துகிறோம். சில நேரம் மேம்போக்க ஈஸியாக புரிகிறது மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம். சில நேரம் ரொம்ப ஆழமாக ஊடுருவி பார்க்க வேண்டிய அந்த மாதிரி வாக்கியங்களை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம். அதுதான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தத்துவமசி அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறாரு, முதல்ல அந்த 5 கோஷத்தை பிரித்தோம். எப்படி அந்த நான்கிறத பிரிக்கணும் அப்படிங்கிறத, பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேலும். உடல் நான் அல்ல, மனம் நான் அல்ல, பிராணன் நான் அல்ல, புத்தி நான் அல்ல, ஆனந்தமயனும் நான் அல்ல அப்படின்னு பிரித்து அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்து அறிவாய் நீயே அப்படின்னு பார்த்தோம். எல்லாவற்றையும் அறிகிற நீ, அதுதான் உன்னுடைய உண்மையான சொரூபம். அறியப்படுவதற்கு வேறானவனாக நீ இருக்கின்றாய். என்ன பண்ணிட்டாரு, முதல்ல பிரித்து கொடுத்துட்டார். இந்த நான்கிறதுக்குரிய அந்த லட்சியார்த்தத்தை பிரித்து கொடுத்துட்டார். பிரித்து கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இறைவனுக்கும் நமக்கும் எந்த இடத்துல ஐக்கியம் வரவே வராது. முதல்ல அதை சொல்லிடுறாரு. ஏன்னா தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. நானே கடவுள்னு என்ன பண்ணிடக்கூடாது, தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. அதனால என்ன சொல்கிறாரு, எந்த அடிப்படையில் நமக்கு இந்த ஐக்கியம் கூடாது அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருந்தோம். 76வது பாட்டில், இந்த நீ தொம்பதத்தின் லட்சிய பொருளாம் என்றும் பந்தமில் பிரம்மமே தத்பதந்தனின் லட்சியார்த்தம் அந்தமாம் ஜீவன் ஈசன் அவர்களே வாச்சியார்த்தம் சந்ததம் பேதம் ஆவார் தமக்கு ஐக்கியம் கூடாது. இந்த நீ அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கார், எப்படி பிரிக்கணும்னு சொல்லியிருக்கார். அறிவினால் பிரிக்கணும். எப்படி பாலை கடைஞ்சி என்ன பண்ணுறோம், நம்ம வெண்ணெய் எடுக்கிறோமோ, நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது மாதிரி அறிவினால் என்ன பண்ணு, அந்த பிரிக்கப்பட்ட நீ
பஞ்ச கோஷத்துக்கு வேறான நீ, அறியப்படும் பொருள்களுக்கு வேறான நீ, அறிபவனாக இருக்கின்ற நீ, அதுதான் நீ என்பதற்கு உரிய லட்சியார்த்தம், குறிப்பு பொருள். பந்தமில் பிரம்மமே தற்பதந்தனின் லட்சியார்த்தம். அது இறைவன் அப்படின்னு சொல்லும்போது எதை குறிக்கிறோம்? பந்தம் இல்லாத அந்த பிரம்மமே அந்த தத்பதத்திற்கு லட்சியார்த்தம். தத்துவம் அசி. தத்பதம்னா எதை குறிக்குது? துவம் பதம்னா எதை குறிக்குது? நான் சொல்லும்போது குரு என்ன சொல்றாரு? நீ அதுவாக இருக்கின்றான்னு சொல்றாரு. இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? குரு நீன்னு சொல்லும்போது அது நான் என்ன நான் புரியும் போது இந்த உடல் மனம் புத்திக்கு வேறான, இந்த உடல் மனம் புத்தியை பார்ப்பவனாக புரிஞ்சுக்கிறேன். அதான் லட்சியார்த்தம். பந்தமில் பிரம்மமே தத்பதந்தனின் லட்சியார்த்தம். அந்த இறைவன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாயைக்கு வேறான, அந்த மாயா சக்திகளுக்கு வேறான அந்த மெய்ப்பொருள் தான், பிரம்மன்தான் தத்பதத்திற்கு லட்சியார்த்தம். அந்தமாம் ஜீவன் ஈசன் அவர்களே வாச்சியார்த்தம். மேலிருந்தே பார்க்கும்போது யாரு? இவர் ஜீவன், ஈஸ்வரன், இவர் படைத்தவர், நாம் படைக்கப்பட்டவர்கள், அவர் சர்வசக்திமான், நம்ம அல்பசக்திமான் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது இதுதான் வாச்சியார்த்தம். உண்மையில் ஆதார திருஷ்டியில் பார்க்கும்போது எப்படி தங்கம் என்பது ஆதாரமாக இருக்கின்றதோ அதுபோல மெய்ப்பொருள் என்பது இறைவனுக்கும் அதுதான் ஆதாரமாக இருக்கின்றது, ஜீவர்களுக்கும் அதுதான் ஆதாரமாக இருக்கின்றது. அதனால ஜீவன் ஈஸ்வரன்கிற அந்த நோக்கத்தில் பார்க்கும்போது ஒரு நாளும் ஐக்கியம் கூடாது. அவர் படைப்பாளி, நாம் படைக்கப்பட்டவர்கள். அதில் அந்த நோக்கத்தில் என்ன கிடையாது? வாச்சியார்த்தத்தில் ஐக்கியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். வாச்சியார்த்தத்தில் ஐக்கியம் கிடையாது, லட்சியார்த்தத்தில் தான் ஐக்கியம் உண்டாகின்றது. அதையே தான் அடுத்ததில் சொல்கிறாரு. பேதம் ஆனதுவும் கேளாய், ஓதரும் உபாதியாலும் உடல்களாலும் உணர்வினாலும் பாதலம் விசும்பு போல பல தூரம் அகன்று நிற்பர். ஆதலால் இவர்க்கு எந்நாளும் ஐக்கியம் என்பது கூடாது. இன்னொரு திருஷ்டியில் எப்படி ஐக்கியம் கூடாது? பேதம் ஆனது கேளாய். நல்லா புரிஞ்சிக்கோ. ஒரு நாளும் படைக்கப்பட்ட நீயும் உன்னை படைத்த இறைவனும் ஒரு நாளும் ஐக்கியம் கூடாது, ஒன்றாக ஆக முடியாது. எதனால? பெயரில் மாற்றம் இருக்குது, வேறுபாடு இருக்குது. இடங்களாலும், இடல்னா இறைவன் சர்வ வியாபியாக இருக்காரு, நான் இத்தினூண்டாக இருக்கேன். அப்புறம் ஓதரும் உபாதியாலும், உபாதிங்கிற பதம் இருக்குது, நம்ம அடுத்து பார்ப்போம். உபாதி, அவர் காரிய உபாதி, காரண உபாதி, நான் காரிய உபாதி. உடலாலும் உணர்வினாலும், அவர் சமஷ்டி சரீரமாக இருக்காரு, நான் வெஷ்டி சரீரமாக இருக்கேன். அப்புறம் உணர்வினாலும்னா அறிவினாலும். உபாதின்னு ஒரு பதம் இருக்குது, அடிக்கடி நம்ம அந்த பதம் படிச்சுக்கிட்டே இருக்கோம். உபாதி உபாதிங்கிறோம். இப்போ ஒரு ஸ்படிகம் இருக்குது, வந்து ஸ்படிகத்துக்கு பக்கத்தில் ஒரு செம்பருத்தி பூ வைக்கிறோம். இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த எனக்கும் அந்த செம்பருத்தி பூக்கும் இடையில் அந்த ஸ்படிகம் இருக்குது. அந்த ஸ்படிகம் இருப்பதுனால, அந்த பின்னாடி செம்பருத்தி பூ இருப்பதுனால இந்த ஸ்படிகம் என்ன ஆகுது? சகப்பாக தெரியுது. இப்போ இதே நாங்களுக்குள்ளே ஒரு நோட்டை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னாகும்? தெரியாது. அந்த பூ இருக்கிறதும் தெரியாது, அது மறைப்பு. இப்போ இது என்ன ஆகுதுன்னா இதுக்கும் அதுக்கும் இடையில இருக்குது. இந்த உபாதிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ரெண்டு பொருள்களுக்கு எடைப்பட்டு தடைப்பட்டு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு குணம் இருக்குது. என்ன குணம் இருக்குன்னா, எந்த பொருள் அது பக்கத்தில் இருக்கோ அதனுடைய தர்மத்தை தான் எடுத்துக்கிற அந்த ஒரு குணம் இருக்குது. அதுபோல் இப்போ நமக்கு ஒரு சின்ன ஸ்படிகம் வச்சா அது சின்னதாக தெரியும், பெரிய ஸ்படிகம் வச்சா பெருசாக தெரியும். இப்போ இறைவன் அப்படிங்கிறது மாயா உபாதின்னு சொல்கிறோம். அந்த மீடியம், அந்த பிரம்மத்துக்கு உடைய சக்தியை என்ன பண்ணுது? அது ஸ்வீகரித்து அது மற்றொன்றாக காட்சி அளிக்கின்ற. இப்போ இறைவனுக்கு அந்த மேலான சக்தி இருக்கு. வந்து
சிருஷ்டி பண்ணக்கூடிய உபாதி. இப்போ நமக்கு ஒரு அல்பசக்தியார் உபாதி திருஷ்டியில் ஒரு நாளும் என்ன கிடையாது, நமக்கு பேதம் எப்போ அபேதம் கிடையவே கிடையாது. இப்போ ஒரு சின்ன பல்பு இருக்குது, 5 வாட்ஸ் பல்பு இருக்குது, 5000 வாட்ஸ் பல்பு இருக்குது. கரண்ட்டு ஒன்று தான், நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்குள்ளே வர்ற கரண்ட்டு ஒன்று தான். இப்போ இந்த சின்ன பல்பை இது சின்ன உபாதின்னு சொல்கிறோம், பெரிய பல்பை ஒரு பெரிய உபாதியாக. இப்போ எதன் வழியாக அந்த அந்த கரண்ட் வெளிப்படுகின்றதோ, எந்த பல்பு மூலமாக அந்த கரண்ட் வெளிப்படுகின்றதோ அதுக்கு தக்கபடி அந்த பிரகாசம் என்னது வேறுபடும். சின்ன பல்பு மூலமாக அந்த கரண்ட் வந்துச்சுன்னா கொஞ்சோண்டு லைட் இருக்குது. பெரிய பல்பு மூலமாக 5000 வாட்ஸ் பல்பு மூலமாக வந்துச்சுன்னா பிரகாசமாக இருக்கும். சின்ன கொலா வழியாக தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சமாக வரும். இது பம்ப் ஷெட்டில் பெரிய இதில் வரும்போது என்னது, பெரிய இதில் ஹோஸ் வச்சு பண்ணும்போது நிறைய வெளிவரும். அப்போ எதன் வழியாக அது நமக்கு வெளிப்படுகின்றதோ அதற்கு தக்கவாறு என்னது இந்த சக்தி பேதப்படும். இறைவன் சத்துவகுணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற அந்த சிற்சாயைன்னு பார்த்தோம். இப்போ அதனுடைய சக்தி அதிகம். அந்த உபாதி திருஷ்டியில் இறைவன் சர்வசக்திமான். எப்படி 5000 வாட்ஸ் பல்புக்கு நிறைய இடத்துக்கு என்ன பண்ண முடியும், லைட்டு கொடுக்க முடியும். ஒரு சின்ன பல்பு ஒரு ரூமுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், விளக்கு கொடுக்க முடியும். அதுபோல் உபாதி திருஷ்டியில் அவர் அவ்வளோ சக்திமானாக இருக்கார். இறைவன் சர்வசக்திமான், நம்ம அல்ப சக்தி. அதனால் என்ன பண்ண முடியாது, நமக்கு வாச்சியார்த்த திருஷ்டியில் ஐக்கியம் கிடையவே கிடையாது. பாதளம் விசும்பு போல பல தூரம் அகன்று நிற்பர். மலைக்கும் மடுவுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் போல இறைவனுக்கும் ஜீவனுக்கும் இருக்கின்ற வேறுபாடு. அதனால ஐக்கியம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பொருள் கொள்ளணும், ஒரு முரண்பட்ட வாக்கியம் இருக்கும்போது அதை எப்படி பொருள் கொள்ளணும். இப்போ பொதுவாக ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா 4 விதத்தில் அதுக்கு அர்த்தம் கொடுக்கலான்னு பார்த்தோம். ஒன்று டைரக்ட் மீனிங், வாச்சியார்த்தம், மேலேருந்து வேறே புரிஞ்சுரும். ஒரு சிலது என்ன பண்ணி யோசித்து அதுக்கு என்ன குறிப்பு பொருள் என்ன இருக்குது அப்படிங்கிறத புரியும். இப்போ வாச்சியார்த்தத்தை பற்றி நமக்கு பேச்சு கிடையாது, ஏன்னா அது ஏற்கனவே புரிஞ்சிருச்சு. அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ லட்சியார்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது அதை 3 விதமாக லட்சியார்த்தம் எடுக்க முடியும். வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாச்சக பொருள் சேராமல் இடராகில்னா முரண்பாடு ஏற்படும் போது டைரக்ட் மீனிங் அது சரியாக கரெக்டான அதுக்குரிய மீனிங் வரலன்னா என்ன செய்கிறாங்க, பொருளாம் வண்ணம் இலக்கணை உரையால் கொள்வர். அதுக்கு அர்த்தம் புரிகிறதுக்காக அதை என்ன பண்ணுறாங்க, இலக்கணை உரையால் லட்சியார்த்தம், அதுக்கு லட்சியார்த்தம் எடுக்கின்றார்கள். திடமான அதுவும் 3ஆக செப்புவர். 3 விதத்தில் லட்சியார்த்தம் எடுக்கப்படுகின்றது. விட்டது என்றும், விடல் இல்லாது என்றும், விட்டு விடாது என்றும் பேராமே. 3 விதத்தில் நம்ம உள்ளர்த்தம் சொல்கிறோம். உள்ளர்த்தத்தோடு பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, ஆனால் அதுக்கு ஒரு உள்ளர்த்தம் வேற ஒன்று இருக்குது அப்படிங்கிறோம். உள்ளர்த்தம் எப்படி கண்டுபிடிக்கிறோம், நம்ம ரொம்ப அறிவாளியாக இருக்கிறவங்க தான் உள்ளர்த்தத்தோடு பேசவும் செய்வாங்க, ரொம்ப அறிவாளிக்கு தான் உள்ளர்த்தத்தை புரியவும் செய்யும். மந்த அதிகாரி அவங்கள்ட்ட என்னது புரியாது. சில நேரம் நம்ம பேசும்போது மந்தமாக பேசியிருப்போம், எடுத்திருக்கவங்க ரொம்ப உத்தமமாக கூட இருக்கலாம். அப்போ அந்த லட்சியார்த்தம்ங்கிறது என்னது, உள்ளர்த்தம். அந்த உள்ளர்த்தம் எடுக்கிற விதம் 3 விதம் இருக்குது அப்படின்னு படித்த பண்டிதர்கள் சொல்கிறாங்க. விட்டது, விடல் இல்லாதது, விட்டு விடாதது, விட்ட லட்சணை, விடாத லட்சணை, விட்டு விடாத லட்சணை. இப்போ இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். 79வது போட்டு 79வது பாடல் எடுங்கக்கா. கங்கையில் கோசம் என்றும் கருப்பு போடுதென்றும் தங்கிய சோயம் தேவ தத்தன் என்றும் சொல்வார்கள். இங்கு உதாரணங்கள் ஆக்கி இந்த 3 உரைகளாலே துங்க நூல் விரோதமான சொல்லெல்லாம் பொருளாம் தானே. கங்கையில் கோஷம் என்றும் கருப்பு போடுதென்றும் தங்கிய சோயம் தேவ தத்தன் என்று சொல்வார்கள்.
இங்கு உதாரணங்கள் ஆக்கி இந்த மூன்றுரைகளாலே துங்க நூல் விரோதமான சொல்லலாம் பொருளாம் தானே. மூன்று விதமான லட்சியார்த்தம். விட்ட லட்சணை, விடாத லட்சணை, விட்டு விடாத லட்சணை. இது நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஆனால் இதுன்னு தெரியாமல் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ முதல்ல விட்ட லட்சணை. கங்கையில் கோஷம், கோஷங்கிற சம்ஸ்கிருதத்தில் கிராமம்னு பேர். கோஷம் போடுறது கிடையாது, அது கிடையாது. கங்கையில் கோஷம், கங்கையில் கிராமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிராமம் எங்கே? கங்கையில் இருக்குது அப்படின்னா, கங்கைனா என்ன? நதி, நீர்ப்பரப்பு. இப்போ கங்கையில் கிராமம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. கங்கையில் கிராமம் இருக்குது அப்படின்னா என்ன செய்கிறோம் நம்ம? அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? கங்கையில் கிராமம் இருக்குது. உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ரோட்டு மேலே இருக்குது. ரோட்டு மேலே வீடு கட்டினா விடுவாங்க. என்ன அர்த்தம்? ரோட்டு மேலே இருக்குன்னா ரோட்டில் பக்கத்தில் இருக்குது, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, ரோட்லேருந்து கண்ணில் பார்க்க முடியும்னா என்ன சொல்கிறோம்? ரோட்டு மேலே இருக்குதுன்னு சொல்கிறோம். உண்மையில் வீடு ரோட்டு மேலே இல்லவே இல்லை. அதே மாதிரி கங்கையில் கிராமம் இல்லவே இல்லை. கங்கைன்னா என்னது? அது நதி. நதியில் எப்படி கிராமம் இருக்க முடியும்? அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அந்த கங்கைங்கிறதையே விட்டுட்டு, கங்கைங்கிறத விட்டுட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? கங்கைக்கு பக்கத்தில். அப்போ அது விட்ட லட்சணைன்னு பேர். எந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோ அதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பொருளை நம்மளாவே எடுத்துக்கிறோம். அது விட்ட லட்சணை. ரெண்டாவது, கருப்பு சேப்பு ஓடுது என்றும் தங்கிய சோய தேவதத்தன் என்றும் சொல்வார்கள். கருப்பு சிகப்பு, சேப்புன்னா சிகப்பு, கருப்பு சிகப்பு ஓடுது என்றும் தங்கிய, சேர்த்து எடுக்கணும். தங்கிய கருப்பு சிகப்பு ஓடுது என்றும். ஒன்றுமே புரியல. சிகப்பும் கருப்பும் எப்படி ஓடுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சிகப்பு கார் ஓடுது, சிகப்பு மாடு ஓடுது, சிகப்பு குதிரை ஓடுது. ஏதோ ஒன்று என்ன பண்ணணும்? அங்கே சேர்க்கணும். சேர்த்தாத்தேன் அது ஒரு அர்த்தம் கொடுக்கும். ஒரு இதில் ஒலிம்பிக்கில் பார்க்குறோம் நம்ம, அந்த கருப்பு அந்த ஆள், அந்த சிவப்பு ஓடுது அப்படின்னு என்ன பண்ணுறோம்? இப்போ என்ன பண்ணுறோம்? அந்த கலர் கூட இன்னொன்று என்ன பண்ண வேண்டியது இருக்குது? சேர்க்க வேண்டும். இப்போ அதில் என்ன பண்ணோம்? கங்கையை விட்டுட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணுறோம்? கருப்பை சிகப்பை வச்சுக்கிட்டு ப்ளஸ் அது கூட என்ன பண்ணணும்? ஏதாவது ஒன்று சேர்க்கணும். இப்போ விடாத லட்சணை என்னென்னா, இதில் இருக்க எந்த பதத்தையும் நம்ம விடக்கூடாது. விட்டோன்னா என்ன ஆகும்? நமக்கு அர்த்தம் முழுமையாக. மாடு ஓடுது அப்படி, பசு ஓடுது, குதிரை ஓடுது, கார் ஓடுது அப்படின்னா நமக்கு என்ன பண்ண முடியாது? ரெண்டு தான் ஒப்புமைப்படுத்தி சொல்கிறோம். கருப்பு ஓடுது, கருப்பு தங்கிய கருப்பு இப்படி எடுக்கணும். அந்த கருப்பு ஓடலை, சிகப்பு ஓடுது. தங்கிய கருப்பு, அந்த கருப்பு பசு ஓடலை, சிகப்பு பசு ஓடுது அப்படின்னு. இது ஒரு விதம். விட்ட லட்சணை, விடாத லட்சணை. அந்த விட்ட லட்சணைன்னு என்ன? அந்த வார்த்தையை விட்டுட்டு அதோட சம்பந்தமுடைய மற்றொரு வார்த்தையை எடுத்துக்கிறோம். கங்கையில் கோஷம்னு வரும்போது அந்த கங்கைங்கிறத விட்டுறோம். கங்கையில் வீடு இல்லவே இல்லை, அதை விட்டுட்டு அதுக்கு சம்பந்தமான ஒரு வார்த்தையை எடுத்துக்கிறோம். இப்போ விடாதது அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு இதை சேர்த்துக்கிறோம். அந்த கருப்பை என்ன பண்ணுறோம்? கருப்பு சிகப்பை விடக்கூடாது, விடாமல் நம்ம சேர்த்துக்கிறோம். அந்த கங்கையில் கோஷம் கூட கொஞ்சம் நமக்கு குழப்பமாக இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு சிங்கம் வருது அப்படிங்கிறோம். நிஜமாவே ஒரு சிங்கத்தை பார்த்து சொல்கிறதுக்கும் யாரோ வரும்போது ஒரு சிங்கம் வருதுன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்போ அங்கே சிங்கம்ங்கிறதுக்கு அர்த்தமே இல்லை நமக்கு. கங்கையில் கோஷம் கொஞ்சம் குழப்பமான உதாரணம் தான் நமக்கு. அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு புரியும். ஒரு ரம்பம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு யாரோ போர் அடிக்கிற ஆசாமியை பார்த்து ரம்பம்னு சொல்கிறோம். உண்மையிலே அந்த ரம்பத்துக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அந்த ரம்பம்ங்கிறதுக்குரிய நேர்பொருள் எடுக்கவே முடியாது நமக்கு. அந்த சிங்கம்ங்கிறத நேர்பொருள் எடுக்கவே முடியாது. அந்த நேர்பொருளை விட்டுட்டு நம்ம இன்னொரு பொருளை எடுக்கணும்.
அது விட்ட லட்சணை. இப்போ விடாத லட்சணைக்கு என்ன பண்ணுறோம் நம்ம? அதில் இருக்க ஒரு பொருளையுமே நம்ம ஒரு வார்த்தையுமே விடக்கூடாது. கருப்பு தங்கி சிகப்பு ஓடுது, அந்த இதில் எந்த வார்த்தையுமே விடாமல் என்ன பண்ணுறோம் நம்ம? விடாமல் ஒன்றை சேர்க்குறோம். சிங்கம்ங்கிறத விட்டுட்டு ஒன்றை சேர்க்குறோம். இங்கே எதையுமே விடாமல் ஒன்றை சேர்க்குறோம். இப்போ மூணாவது விட்டு விடாத லட்சணை. இது ரெண்டும் நமக்கு தேவையில்லை ஏன்னா இதெல்லாம் 3 இருக்குன்னு சொல்கிறோம். 3 விதமான லட்சியார்த்தம் இருக்குது. நம்ம இங்கே பயன்படுத்த போகிறது என்ன அப்படின்னா இந்த மூன்றாவது, சோயம் தேவதத்தன் என்று சொல்வார்கள். இது ஒரு எக்ஸாம்பிள். இதுதான் விட்டு விடாத லட்சணை. நம்ம தத்துவமசிங்கிற அந்த பதத்தை எடுத்து நம்ம லட்சியார்த்தம் பண்ணும்போது விட்டு விடாத லட்சணை. சில இதை விட்டுட்டு சில இதை விடாமல் நம்ம வச்சுக்க போகிறோம். அதுக்கு பேர் விட்டு விடாத லட்சணை. சோயம் தேவதத்தன். சோயம்ங்கிறது சோயா ஈயாலம் கிடையாது, இது சம்ஸ்கிருத வார்த்தை. சக அயம் தேவதத்தக. சகன அவன், அயம்னா இவன், அவன் இவன் தேவதத்தன். தேவதத்தன்கிறது ஒரு ஆள், ஏதோ ஒரு ஆள், சம்படி, என்னது டாம் டிக் ஹேரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்கிறதுக்கு தேவதத்தன். அவன் இவன் தேவதத்தன். இப்போ யாரோ ஒருத்தர் நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். நான் முதல்ல ஓங்காரந்த சாமிஜியை 1985 பார்த்தேன். சில்ட்ரன்ஸ் கேம்புக்கு வருவாங்க சாமிஜி. இந்த கேம்பில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அப்போ பார்த்துருக்கோம். அப்போ தான் சாமிஜி முதல்ல சித்பவானந்த ஆசிரமத்துக்கு முதல்ல வர்றாங்க. ரொம்ப சின்ன வயசில் அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியும். அப்படி பால்ய சங்கரர் மாதிரி இருப்பார், அந்த பாலசங்கரர் மாதிரி இருப்பார். அப்புறம் நான் அவரை 2000 பக்கத்தில் தான் திரும்ப பார்த்தேன். ஒரு 4-5 வருஷம் அந்நேரம் பார்த்துருப்பேன். அப்புறம் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் ராஜபாளையத்தில் பார்த்தேன். அங்கே ஒரு ராமகிருஷ்ண மாநாடு நடந்துச்சு. அப்போ உஷாக்கா கூட தான் போனேன். வா ஓங்காரன் சாமிஜி வர்றாங்க, போய் நமஸ்காரம் பண்ணுவோம். நான் பார்க்குறேன், எங்கக்கா வர்றாங்க அப்படி. எனக்கு அடையாளமே தெரியல. அவ்வளோ மாற்றங்க அவருக்கு சரீரத்தில், அவ்வளோ மாற்றம் இருக்குது. அங்கே வர்றாரு பாரு, அவர் தான் அப்படின்னு. அப்போ அவர் தயானந்த சுவாமிஜிட்ட சன்னியாசம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் துண்டெல்லாம் மேலே போட்டிருப்பார். அவர் ஆள் நல்லா ஹெஃப்டி ஆகிட்டார். எனக்கு அடையாளமே தெரியல. அப்புறம் அந்த கண்ணை பார்த்த உடனே ஆமாம் அவர் தான் இவர் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? புரிஞ்சுக்கிட்டேன். அதுபோல் அவன் தேவதத்தன், இவன் தேவதத்தன். எக்ஸாம்பிள்னா, எப்போவோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒருத்தரை இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறோம். இந்த ரெகக்னைஸ் பண்ணும்போது அவர் தான் இவர் அப்படிங்கிறத புரியும் போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அந்த சரீரத்தெல்லாம் விட்டுறோம். அந்த சரீரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத விட்டுறோம். அதே மாதிரி இப்போ இந்த சரீரம் எப்படிங்கிறத விட்டுட்டு அந்த ஆள் யார், அந்த பர்சன் யார், அவர் தான் இவர். எத்தனையோ மாற்றங்கள் இருந்தாலும் அந்த பர்சன் ஒரு இதை என்ன பண்ணிடுறோம்? விட்டுட்டு, மாறுகின்ற அம்சத்தை விட்டுட்டு மாறாத அம்சத்தை விடாமல், விட்டு விடாமல் ஞாபகத்தில் வச்சுக்கணும். விட்டு விடாமல் ஒரு அம்சத்தை விட்டுட்டு மாறுகின்ற அம்சத்தை விட்டுட்டு அந்த மாறாத அம்சம் யாரு? அந்த பர்சன். அதை விடாமல் எடுத்துக்கிறதுக்கு பேர் விட்டு விடாத லட்சணை. அதான் அவன் இவன் தேவதத்தன். அவன் தேவதத்தன், இவன் தேவதத்தன். அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன். அன்னைக்கு பார்த்த தேவதத்தன் வேற, இன்னைக்கு பார்க்குற இந்த உருவம் வேற, ஆனால் அந்த பர்சன் ஒன்று தான். அதை விட்டு விடாத லட்சணை. சோயம் தேவதத்தன் என்று சொல்வார்கள். இங்கு உதாரணங்கள் ஆக்கி இந்த 3 உரைகளாலே துங்கநூல் விரோதமான சொல் எல்லாம் பொருளாம் தானே. இப்போ 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. விட்ட லட்சணை, விடாத லட்சணை, விட்டு விடாத லட்சணை. இங்கு உதாரணங்கள் ஆக்கி, இந்த உதாரணங்களை வச்சு இந்த 3 உரைகளாலே, உரைகள லட்சியார்த்தம், இந்த உதாரணத்தை வச்சு இந்த 3 லட்சியார்த்தங்களை துங்கநூல், துங்கநூல்னா
பெருமை வாய்ந்த உயர்ந்த வேதத்தில் விரோதமான சொல்ல முரண்பட்ட சொற்கள் வரும்போது, வேதத்தில் முரண்பட்ட சொற்கள் வரும்போது இந்த உதாரணங்களை வச்சு தான் என்ன பண்ணணும், நம்ம லட்சியார்த்தம் எடுக்கணும். நேர்பொருள் எடுக்க முடியாது. உள்பொருளை வச்சு தான் என்ன பண்ணணும், நம்ம பொருள் கொள்ள முடியும். அதுலேயும் அந்தந்த இடத்துக்கு விட்ட லட்சணையா விடாத லட்சணையா விட்டு விடாத லட்சணையா அப்படிங்கிறத பயன்படுத்த வேண்டும். விரோதமான சொல் எல்லாம் பொருளாம் தானே. பொருளாம்னா அர்த்தம், முரண்படாத அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் வாச்சியார்த்தம் முரண்பட்டு இருக்கின்றதோ அங்கே லட்சியார்த்தம் எடுக்கிறோம். சிங்கம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே வாச்சியார்த்தம் சிங்கமே வரல. ஆனால் என்ன சொல்கிறோம், யாரையோ ஒரு நபரை பார்த்து சிங்கம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே வாச்சியார்த்தம் முரண்பட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், லட்சியார்த்தம் எடுக்கிறோம். இப்போ 3 விதமான லட்சியார்த்தம் இருக்குது. விட்ட லட்சணை, விடாத லட்சணை, விட்டு விடாத லட்சணை. இப்போ நம்ம இங்கே என்ன எடுக்க போகிறோம், இந்த விட்டு விடாத லட்சணையை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் 2 லட்சியார்த்தம் நம்ம இங்கே பயன்படுத்துறது இல்லை. தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை பயன்படுத்தும் போது நம்ம விட்டு விடாத லட்சணையை பயன்படுத்த போகிறோம். நான் உங்களுக்கு விட்டு விடாத லட்சணையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பாட்டில். இப்போ அவர் அடுத்து சொல்கிறாரு 80வது பாட்டில், அந்த சோயம் தேவதத்தன், அவன் இவன் தேவதத்தன்கிறத 80வது பாட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டில் விளக்கமாக சொல்கிறார். பண்ணிய சோயம் என்னும் பதங்களின் வாச்சியார்த்தம் அந்நிய தேசம் காலம் அவன் இவன் என்ப எல்லாம் சொன்ன விரோதம் விட்டு தொடர் இலக்கியம் விடாமல் உன்னிடில் தேவதத்தன் ஒருவனை வெளியா காட்டும் பண்ணிய சோயம் என்னும் பதங்களின் வாச்சியார்த்தம் அந்நிய தேசம் காலம் அவன் இவன் என்ப எல்லாம் சொன்ன விரோதம் விட்டு தொடர் இலக்கியம் விடாமல் உன்னிடில் தேவதத்தன் ஒருவனை வெளியாய் காட்டும். அந்த விட்டு விடாத லட்சணை நம்ம தத்துவமசிங்கிறத பொருள் கொள்வதற்கு லட்சியார்த்தமாக எடுக்கிற அந்த விட்டு விடாத லட்சணைக்கு ஒரு திருஷ்டாந்தம்னா உதாரணம். பண்ணிய சோயம் என்னும் பதங்களின் வாச்சியார்த்தம். பண்ணிய அப்படின்னா முன்பாடலில் சொல்லப்பட்ட 79வது பாட்டில் சொல்லப்பட்ட அந்த சோயம் தேவதத்தன், சக அயம் தேவதத்தன், அவன் இவன் தேவதத்தன். அதில் அவன் இவன் என்னும் பதங்களின் வாச்சியார்த்தம். பதங்கள்னா சொற்கள். அவன் இவன் என்பதின் சொற்கள். பொதுவாக அவன்னு வேற ஒருத்தர் சொல்கிறோம், இவனுக்கு சொல்லும்போது வேற ஒரு ஆளை சொல்கிறோம். அவன் இவன்னா இவன் அவன் கிடையாது, அவன் இவன் கிடையாது, இவன் வேற அவன் வேறன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம், நம்ம அவன் தேவதத்தன் இவன் தேவதத்தன், அதுவும் இதுவும் வேற இல்லை என்னும் பதங்களின் வாச்சியார்த்தம். வாச்சியார்த்தம்னா நேர்பொருள். நேர்பொருளாக பார்க்கும்போது அவன் இவன் இல்லை, இவன் அவன் இல்லை. எதனால், அந்நிய தேசம் காலம் அவன் இவன் என்ப எல்லாம். அந்நிய தேசம் காலம், அந்த தேவதத்தன் இந்த தேவதத்தன், அன்னைக்கு பார்த்த காலம் வேற, அந்நியன வேறான, தேசம் காலம் அந்த இடத்துல பார்த்தேன், இப்போ வேற இடத்துல பார்க்குறேன். ரெண்டும் என்னது, வேற வேற. காலம் வேறுபட்டிருக்கு, இடம் வேறுபட்டிருக்கு, மற்ற உடலில் இருக்கின்ற அந்த மாற்றங்கள் வேறுபட்டு இருக்கு. அவன் இவன் என்ப எல்லாம் சொன்ன அவ்விரோதம் விட்டு. விரோதம்னா என்னது, அந்த முரண்பாடுகள். அன்னைக்கு அவங்க ஒல்லியாக இருந்திருக்கலாம், இன்னைக்கு குண்டாக இருந்திருக்கலாம். அன்னைக்கு வேற ட்ரெஸ், வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம், இன்னைக்கு வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ அதை விட்டுட்டு, அந்த விரோதத்தை விட்டுவிட்டு, அந்த முரண்பாடுகளை விட்டுவிட்டு, அன்னைக்கு பார்க்குறதுக்கும் இன்னைக்கு பார்க்குறதுக்கும் இருக்கின்ற அந்த புற மாற்றங்களை விட்டுவிட்டு தொடர் இலக்கியம் விடாமல். இலக்கியம்னா லட்சியார்த்தம். அந்த மாறுபடாத அம்சத்தை விடாமல், மாறுகின்ற அம்சத்தை விட்டுவிட்டு, அந்த மாறாத அம்சத்தை விடாமல் உன்னிடில். உன்னிடில்னா நன்றாக விசாரம் செய்து பார்ப்போமே. ஆனால் டக்குன்னு கண்டுபிடிச்சிடும் இல்லையா, ஆமாம் ஆமாம்
கண்ணு தெரியுது நமக்கு அப்படின்னு என்ன பண்ணுறோம், அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன செய்து, தேவதத்தன் ஒருவனை வெளியா காட்டும். அந்த தேவதத்தன்கிறது அந்த ஆள் மாறலை அப்படின்னு என்ன பண்ணுறது, அந்த ஒரே மனிதனை அந்த மனிதன் தான் அன்னைக்கு அங்கே பார்த்தேன், அந்த காலத்தில் அந்த தேசத்தில் அவன் அப்படி இருந்தான், இந்த காலத்தில் இந்த தேசத்தில் இவன் இப்படி இருக்கான். ஆனால் அவன் யார், ஒருவன் தான். அந்த ஒரே ஆள், அந்த ஒரே மனிதனை வெளியாக காட்டும்னா அந்த முரண்பாடுகளை நீக்கி நன்றாக வெளிச்சமாக எனக்கு புரிய வைக்கின்றது. அப்போ மாறுகின்ற அம்சத்தை விட்டுட்டு அந்த மாறாத அம்சத்தை எடுக்கும்போது புரிஞ்சுக்கிறேன், அந்த மனுஷனும் இந்த மனுஷனும் ஒன்று தான். அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன். இடம் மாறி இருக்கலாம், காலம் மாறி இருக்கலாம், ஆனால் இப்போ இருக்கிறது ஒன்று தான் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோம். இப்போ இது எக்ஸாம்பிள் நல்லா புரியுது. நமக்கு அடுத்து என்ன பண்ணணும், டாஷ்டா ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா இதில் தான் நம்ம தப்பு பண்ணுற இடம், இந்த இடம்தான். நமக்கு அகாடமிக்காக புரிஞ்சிடலாம், ஆனால் நம்ம பண்ண வேண்டிய காரியம் இந்த இடத்துல தான் இருக்குது. 81 தத்துவம் எனும் பதங்கள் பிரமமாய் சாட்சியான வஸ்துவை விடாமல் வேத வாச்சியார்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீ ஆகும், நீ அது ஆகும் என்னும் அர்த்தமும் அகண்டம் என்றே அசிபத ஐக்கியம் காட்டும். தத்துவம் எனும் பதங்கள் பிரமமாய் சாட்சியான வஸ்துவை விடாமல் வேத வாச்சியார்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீ ஆகும், நீ அது ஆகும் என்னும் அர்த்தமும் அகண்டம் என்றே அசிபத ஐக்கியம் காட்டும். அந்த மகா வாக்கியத்தில் தத் துவம் அசி 3 பதம் இருக்கு. நீ அதுவாக இருக்கின்றாய், அந்த இருக்கின்றாய்ங்கிற அந்த பதத்தை தான் நம்ம என்ன சொல்வோம், ஐக்கியத்தை அசிபத ஐக்கியம் சொல்கிறோம். இப்போ எப்படி நமக்கு ஐக்கியம் உண்டாகும் அப்படின்னா, தத்துவம் என்னும் பதங்கள், தத்துவம் அது நீ என்னும் பதங்கள்னா சொற்கள் 2 சொல் இருக்குது. என்ன சொல் இருக்குது, நீ அது என்று 2 சொல் இருக்குது. அதில் நீ என்ன பண்ணணும், பிரம்மமாய் சாட்சியான வஸ்துவை விடாமல் என்ன செய்யணும், நீ எந்த மாறாத அம்சம் இருக்கோ ஓங்கிட்டையும் அந்த இறைவன்கிட்டையும் எந்த வஸ்து மாறாமல் இருக்கின்றதோ, பிரம்மமாய் சாட்சியான 2 விஷயம் சொல்கிறார். பிரம்மம்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, சாட்சின்னு சொல்கிறார். நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டு பார்த்தோம், சத்தோடு சித்தானந்தம் சமம் திரம் சாட்சி ஏக்கம் நித்தியம் வியாபி அறிவு சடதுக்காதி பொருந்து பேதங்களான குத்திர பஞ்சகோஷ குகை விட்டு வெளியில் ஆவாய் அப்படின்னு ஒரு சமம் திரம் சாட்சி ஏக்கம். அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பிரம்மத்துக்கு தான் சாட்சின்னு பேர் கொடுத்துருக்கோம், பிரம்மம்னு கொடுத்துருக்கோம். பிரம்மம் ஆன்மா சாட்சி. இப்போ பிரம்மத்துக்கு தான் 2 பேர் இருக்குது. அது மகாகாசம், எப்படி ஆகாசத்துக்கு தான் குடத்துக்குள்ளே ஒரு ஆகாசம், வெளியே குடத்துக்கு வெளியே ஆகாசம்னு சொல்கிறோமோ, அதுபோல் அது சர்வவியாபியாக இருக்கும்போது அதை என்ன பண்ணுறோம், நம்ம பிரம்மம்னு சொல்கிறோம். அதை என்ன பண்ணுறோம், அது ஒரு குடத்துக்குள்ளே இருக்கும்போது குட ஆகாசம்னு சொல்கிற மாதிரி ஒரு சரீரத்தில் வெளிப்படும் போது அதை சாட்சின்னு சொல்கிறோம். உண்மையில் பேதம் எதுவுமே கிடையாது, பிரம்மம் வேறு சாட்சி வேறு கிடையாது. ஆனால் அந்த சரீரத்தில் இருக்கும்போது அதை புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், சாட்சின்னு சொல்கிறோம். அதுபோல் 2 பதத்துக்கும் தத்பதம் தொம்பதம் 2க்கும் அந்த ஆதார திருஷ்டி ஒன்று தான். இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒன்றை விடணும், இன்னொன்று விடக்கூடாது. ஒன்றை விட்டு இன்னொன்று விடக்கூடாது. வஸ்துவை விடாமல், நல்லா புரிஞ்சிக்கணும், இதை விடக்கூடாது. பேத வாச்சியார்த்தத்தை விட்டு அந்த என்ன பண்ணுறோம், அந்த பேதமாக ஈஸ்வரன் ஜீவன்னு அந்த மேலெழுந்த வாரியாக நம்ம புரிஞ்சுருக்கோம் இல்லையா, அந்த உபாதி திருஷ்டியை விட்டுட்டு நான் என்ன உடல் மனம் புத்தின்னு நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு
எதை விடக்கூடாது? நான் பிரம்மங்கிற அதை விடக்கூடாது. விடாமல் என்ன செய்யணும்? நித்தமும் அது நீயாகும், நீ அது ஆகும் என்னும் அர்த்தமும் அகண்டம் என்றே அசிபத ஐக்கியம் காட்டும். அப்போ மாறுகின்ற அம்சத்தை விட்டுட்டு உன்னிடமும் இறைவனிடமும் என்னென்ன அம்சங்கள் மாறுகின்றதோ, அவர் காரண உபாதி, நான் காரிய உபாதி, அவர் சர்வசக்திமான், நான் அல்பசக்திமான், இது வியாவகாரிக்கம்னு நம்ம சொல்கிறோம். அதை விட்டுட்டு என்ன பண்ணணும்? அந்த மாறாத அம்சம், அந்த ஆதார திருஷ்டி, அதை எடுத்துக்கொள்வது, அதுவே ஐக்கியமாகும். நித்தமும் அது நீயாகும், நீ அதுவாகும். 2 தடவை சொல்கிறார் எம்பசைஸ் பண்ணுறதுக்காக. என்ன நம்ம மறந்துடக்கூடாது. என்ன? நீ அது. எது எது? பிரம்மமாய் சாட்சி, மறக்கக்கூடாது. இப்போ நீ அதுவாகும், அது நீ ஆகும். தத்துவமசின்னு நமக்கு திரும்ப திரும்ப சாந்தோக்கிய உபநிஷத்தில் 9 தடவை சொல்கிற மாதிரி இவர் அதையே திருப்பி திருப்பி போடுறார். மறந்துடாத, நீ அதுவாகும், அது நீ ஆகும். நீன்னு நீ நினச்சிட்டு இருக்கே, நான் சொல்கிறேன் இல்லையே, அந்த நான் சொல்லும்போது எதை விட்டுட்டு எதை நீ எடுத்துக்கிடணும். ஆனால் 2 சேர்ந்தே தான் இருக்குது. அதான் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. காரணம் 2மே சேர்ந்து தான் இருக்குது. நான்கிறத நம்ம என்ன பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம் நம்ம. அப்போ எந்த இடத்துல வாட்சியார்த்தம் பயன்படுத்தணும், எந்த இடத்துல லட்சியார்த்தம். இப்போ விவகாரத்தில் நமக்கு எப்போவுமே வாட்சியார்த்தந்தான். ஆள் மனசில் நான் என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேங்கிறது முக்கியம். என்னை பற்றி நான் நினைக்கும் போது எனக்கு மட்டும் அகம் பிரம்மாஸ்மின்னு ஊருக்கு சொல்கிறது கிடையாது. அடுத்தவங்கிட்ட போய் நான் பிரம்மம் சொல்கிறது கிடையாது. எனக்கு நானே சொல்லிக்கிறேன். விடாமல் அந்த பேத வாட்சியார்த்தத்தை விட்டு விவகாரத்தில் என்ன பண்ண எப்பவுமே லட்சியார்த்தம் தான், வாட்சியார்த்தம் தான். அதில் மாற்றமே கிடையாது. விவகாரம் பண்ணும்போது இறைவன் வேற, ஜீவன் வேற, நீ வேற, நான் வேற, எல்லாரும் வேற 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 தான் ஆனால் ஆள் மனசில் லட்சியார்த்தம் நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன். எத்தனை பிரச்சனை வரும்போது வாட்சியார்த்தத்தில் தான் ஹேண்டில் பண்ணணும். அந்நேரம் லட்சியார்த்தத்தை பயன்படுத்தவே கூடாது. விவகாரத்தில் நான் அம்மா தான், நான் மகா தான், எனக்கு பொறுப்பு இருக்குதான். வாட்சியார்த்தத்தில் என்ன பண்ணக்கூடாது? ஐக்கியம் வரவே கூடாது. என்னை பற்றி நான் தனிப்பட்டு நான் என்ன நினச்சிக்கிறேன். எத்தனை பிரச்சனை வந்தாலும் இதற்கு வேறானவனாக நான் இருக்கின்றேன், அது நீயாகும், நீ அதுவாகும் என்னும் அர்த்தமும் அகண்டம். அகண்டம்னா என்னது? பிளவுபடாத அந்த அபேதமான அத்வைத்தமான அந்த மெய்ப்பொருளாகவே நான் இருக்கின்றேன் அப்படின்னு புரிஞ்சிக்கும் போது அப்போதான் உனக்கு ஐக்கியம் உண்டாகின்றது. அந்த ஆதார திருஷ்டியில தான் ஐக்கியம். இந்த திருஷ்டியில் என்ன கிடையாது? பேதந்தான். வாட்சியார்த்தத்தில் பேதந்தான், லட்சியார்த்தத்தில் தான் அபேதம். விவகாரத்தில் எப்பவுமே நம்ம வாட்சியார்த்தத்தை தான் பயன்படுத்த போகிறோம். எனக்கு மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம். நீ அதுவாகும், அது நீ ஆகும்னு குரு சொல்கிறாரு. அதான் நான் எனக்கு மட்டும் புரிஞ்சுக்கிறேன், நான் அது அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன் என்று அர்த்தமும் அகண்டம் என்றே அசிபத ஐக்கியம் காட்டும். இதுதான் நமக்கு முக்கியமான இடம். எந்த இடத்துல விட்டுறணும்? என்ன? பிரமமாம் தனை மறந்து ஜீவன் நான் என முளைத்தல். 2 அந்த இடத்துல இருக்கு. எதை மறந்துட்டோமோ அதை ஞாபகப்படுத்திக்கிடணும். எதை தப்பாக நம்ம பிடிச்சு வச்சுருக்கோமோ அதை விட்டுறணும். எப்படி விட போகிறோம்? அறிவினால் விட போகிறோம். விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுறோம்? நான் அது, அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறத அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு எப்பெல்லாம் நமக்கு பிரச்சனை வரும்போது எனக்கு நானே சொல்லிக்கிறேன். நான் அந்த பிரம்மம், நான் அந்த பிரம்மம் என்ன பண்ணுறேன்? நமக்கு நாமே சொல்லி ஞாபகப்படுத்திக்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மிங்கிறது என்னது? நமக்கு நாமே சொல்லி ஞாபகப்படுத்திக்கிற விஷயம். அதை புரிய வைக்கிறதுக்கு திரும்ப இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. 82 கடநீரில் மேக நீரில் கண்டவான் 2ம் பொய்யே
குடவானும் பெரியவானும் கூடி ஒன்றாம் எப்போதும் இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏகம் திடமாக ஸ்வானுபூதி சிவோகம் என்றிருந்திடாயே கடநீரில் மேக நீரில் கண்டவான் இரண்டும் பொய்யே குடவானும் பெரியவானும் கூடி ஒன்றாம் எப்போதும் இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏகம் திடமாக ஸ்வானுபூதி சிவோகம் என்றிருந்திடாயே. புரிய வைக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம 65 பார்த்தோம். விண்ணொன்றை மகாவின் என்றும் மேகவின் என்றும் பார்த்தோம். அதே இது திரும்ப கொண்டு வர்றார். எப்படி ஆகாசம் ஒன்று தான் இருக்கோ அதுபோல கட நீரில் மேக நீரில் கண்டவான் இரண்டும் பொய்யே. குடம் இருக்குது, அந்த குடத்துக்குள்ளே தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் மேலே இருக்கிற ஆகாசத்துடைய பிரதிபிம்பம் தெரிகிட்டு. அது மாதிரி மேகத்துக்குள்ளே ஒரு ஜலம் இருக்குது, அதில் ஆகாசம் பிரதிபிம்பிக்கிட்டு. ரெண்டு ஆகாசமும் என்ன? பிரதிபிம்ப ஆகாசம் தான். இதுதான் நம்ம சிருஷ்டி நல்லா ஞாபகத்தில் வரணும். வரும்போதே நம்ம என்ன பண்ணோம், அந்த சத்வகுணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற அந்த சிற்சாயைக்கு இறைவன்னு பேர், ரஜோகுணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற அந்த சிற்சாயைக்கு ஜீவன்னு பேர். ரெண்டுமே என்னது? பிரதிபிம்பந்தான். ஈஸ்வரனும் ஜீவனும் பிரதிபிம்பந்தான். பிம்பம் என்றும் மாறாதது. பார்த்தா கட நீரில் மேகவி நீரில் கண்டவான் இரண்டும் பொய்யே. என்னது அது? பொய்னா என்னது? அது பிரதிபிம்பந்தான், அது உண்மை கிடையாது. அதுபோல குடவானும் பெரியவானும் கூடி ஒன்றாம் எப்போதும். இது திருஷ்டாந்தம், ஆகாச திருஷ்டாந்தத்தை சொல்கிறார். குடவானும்னா கடாகாசம், குடத்துக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பெரியவான்னா குடத்துக்கு வெளியே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இன்னும் நம்ம எல்லாம் போட்டுக்கலாம். இந்த மடாகாசம், இந்த இடத்துக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இந்த இடத்துக்குள்ள ஒரு இடைவெளி இருக்குது, வெளியே ஒரு இடைவெளி இருக்குது, குடத்துக்குள்ள ஒரு இடைவெளி. குடத்துக்குள்ளே இருக்கிற இடைவெளி கொஞ்சம் இடைவெளி, அதில் கொஞ்சம்தான் பயன்படுத்த முடியும். அதில் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏதோ வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இந்த கட்டிடத்துக்குள்ளே இருக்க இடைவெளியில் என்ன பண்ண முடியும்? நிறைய பயன்பாடு இருக்குது. எல்லோரும் வந்து உட்காந்துக்கலாம், குடத்துக்குள்ளே போய் உட்கார முடியாது. அது என்னது? அது குட்டி உபாது. இந்த இடத்துக்குள்ளே உட்காந்துக்கலாம். அப்போது இந்த மகாகாசத்தில் ஜெகத்தே அதில் தான் உட்காந்துருக்கு, எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கு. அப்போ அந்த ஆகாசத்தில் பேதம் கிடையாது. அந்த உபாதி திருஷ்டியில் என்ன சொல்கிறோம் நம்ம? அதுக்கு பயன்பாடு கொஞ்சமாக பெருசாக இருக்குது, அதனுடைய சக்தி குறைவாகவும் அல்பமாகவும் இருக்கின்றது. உண்மையில் என்னது? அந்த ஆகாசத்தை பிரிக்க முடியாது, எப்போதும் ஒன்றாம் கூடி. அந்த ஆகாசம் ஒன்று தான். அந்த கடாகாசமும் மகாகாசமும் ஒன்று தான். அந்த ஆகாச திருஷ்டியில் பார்க்கும்போது ஒன்று தான். அதுபோல் அடுத்த தாஷ்டாந்தம் சொல்கிறார். இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏகம். அந்த அதற்குரிய ஆதாரமாகிய அந்த இடமான சர்வ வியாபகமான அந்த பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏகம். எந்த திருஷ்டியில்? ஸ்வரூப திருஷ்டியில் அந்த பிரம்மங்கிறதும் சாட்சிங்கிறதும் வேறு வேறு கிடையாது. இந்த ஜீவனில் வெளிப்படும் போது சாட்சின்னு சொல்கிறேன், அது சர்வகதமாக இருக்கும்போது பிரம்மம்னு சொல்கிறேன். எப்படி இந்த குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசமும் வெளியே இருக்கிற ஆகாசமும் ஒன்று தானோ அதுபோல் இந்த சாட்சியும் இந்த பிரம்மமும் ஒன்று தான். இரண்டும் எப்போதும் ஏக்கம். இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிடும் நமக்கு. அடுத்து என்ன பண்ணணும்? திடமாக இதை நல்லா என்ன பண்ணு, உள் வாங்கிக்கிட்டு அடுத்து நம்ம பண்ண வேண்டிய வேலை இது அறிவில் புரிஞ்சிடும் நமக்கு. புரிஞ்சிட்டு என்ன பண்ணணும்? நம்ம எதை விடணுமோ அதை விட்டுட்டு எதை விடக்கூடாதோ அதை நம்ம பிடிச்சிக்கணும். ஏன்னா நமக்கு தூக்கத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கும், அது மாத்திரமாக இருக்கும். விழிப்பில் எல்லாத்தையும் விடாமல் பிடிச்சி வச்சுக்கும். இப்போ நமக்கு இது ஞான விழிப்புன்னு சொல்கிறோம். இப்போ என்ன சொல்கிறோம்? இப்போ என்ன பண்ணணும்?
முழிச்சிட்டு இருக்கும்போதே எதை விடணுமோ அதை விட்டுட்டு, எதை விடக்கூடாதோ அதை விடாமல் வச்சுக்கிறது. நாம ரூபத்தை விட்டுட்டு, மாறுகின்ற அம்சத்தை விட்டுட்டு, மாறாத அம்சத்தை. எப்படி அந்த தேவதத்தன் அவன்தான் இவன், அவனுடைய இப்போ இருக்கிற அவனுடைய சரீரத்தில் எத்தனையோ மாற்றம் இருக்கலாம், அன்னைக்கு இருந்த சரீரத்தில் மாற்றம் இருக்கலாம். அதுபோல் இந்த மாறுகின்ற அம்சத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு திடமாகனா உறுதியாக, அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதம் எதுவும் இல்லாமல் ஸ்வானுபூதி சிவோகம் என்று இருந்திடாயே. அவன் என்ன கேட்டான்? என் நிஜ வடிவினை யான் காண நீர் காட்டல் வேண்டும் என்றான். என்னுடைய நிஜ வடிவு என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கணும், அதை எனக்கு நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்கிற. இவனுக்கு என்ன கொடுக்குறாருன்னா, அறிவினால் பிரிந்து கொள்ளேன்னு நம்ம பார்த்தோம். இப்போ நீ அதுவாக இருந்திடாயே, இது நீ தான் பண்ண வேண்டிய வேலை. சிவோகம் என்று இருந்திடாயே. இது வரைக்கும் தான் குரு ஹெல்ப் பண்ண முடியும். அவர் நல்லா பிரிச்சுக்கோ அப்படின்னு என்ன சொல்ல முடியும்? சிவோகம் என்று பிரிந்து இருந்து கொள்வாயாக. சிவோகம் நம்ம பார்க்குறோம். ஜீவனாரண்ண சிவனாரண்ண வேறில்லை, ஜீவனார் சிவனாரை அறிந்திலார், ஜீவனார் சிவனாரை அறிந்த பின் ஜீவனார் சிவனார் ஆயிட்டிருப்பனா புதுசாக ஆகிறது கிடையாது. நானே அந்த சிவன்கிறத புரிஞ்சிக்கிறது. ஏன்னா இங்கே நமக்கு தத்துவமசிங்கிறது நீ அதுவாக இருக்கிறாய்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ அதுவாக ஆவாயின்னு சொல்லலை, நீ அதுவாக இருக்கிறாய். இப்போவும் நீ அதுவாக தான் இருக்க. ஆனால் நீ எதனால் நீ அதுவாக இல்லைன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. இப்போ என்ன பண்ண? நீ சிவோகம் என்று இருந்திடாய். அகம் சிவக. இதில் படிக்கட்டுமா? திருவாசகத்தில் ஒரு பாட்டு வரும். சித்தம் அலம் அறிவித்து சிவம் ஆக்கி எனையான். நானே அந்த சிவன். அப்போ நமக்கு என்ன அது? அந்த மலமிலா பிரம்மம் ஆன்மான்னு ஒன்று படித்தோம். இப்போ என்ன மலம் நமக்கு இருக்குது? இந்த நான்கிற தனித்தன்மை இருக்குது நமக்கு. நான் உடல் மனம் புத்தின்னு என்ன ஆகுது? அந்த தனித்தன்மை நமக்கு இருக்குது. ஸ்வானுபூத்தின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு. ஸ்வானுபூத்தினா எப்பவும் அனுபவமாக இருக்கின்றது. நான் எப்போவுமே பிரம்மமாக தான் இருக்கேன். ஸ்வ அனுபூதி, எப்போவுமே எனக்கு அந்த அனுபவம் இருக்கின்றது. இப்போ நான் என்ன பண்ணணும்? வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். எதெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு தப்பாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கணும், அதை எல்லாத்தையும் விட்டு மனோ புத்தி அகங்கார சித்தாணி நாகம்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் நாகம்தான். அதுக்கப்புறம் அதை என்ன ஆவி கெட்டக்கூடாது நமக்கு. அது மேலே என்ன பிரச்சனை வந்தாலும் மனம் புத்தி அகங்காரம், அந்த சின்ன நானுக்கு எப்போவுமே பிரச்சனை இருக்கும், அந்த மனசுக்கு எப்போவுமே பிரச்சனை இருக்கும். பிரச்சனை வரும்போது என்ன செஞ்சிடணும்? நம்ம மனோபுத்தி அகங்கார சித்தாணி நாகம்னா நான் அது அல்ல, நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல அப்படின்னு என்ன பண்ணணும்? என்று மனோபுத்தி அகங்கார சித்தாணி நாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்ச கிராண நேத்ரே நச்ச வியோம பூமிர் ந தேஜோன வாயு சிவானந்த ரூப சிவோகம் 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 என்று என்ன செய்யணும்? நம்ம எதை விடணுமோ, இப்போ நம்ம பண்ணுற தப்பெல்லாம் புரிஞ்சதெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு எதை விடணுமோ அதை நம்ம விட மாட்டோம். அது நான் அல்லன்னு என்ன பண்ணணும்? நமக்கு அந்த விடுவதற்கு அதுக்கு தான் நமக்கு பயிற்சி. விடாமல் என்ன பண்ணணும்? அதை ஏன்னா நமக்கு இருக்கும்போதே என்ன ஆயிரும், அதோட சேர்ந்துக்கிடுவோம். ஆனால் ரொம்ப நுண்மையான விஷயமா இருக்கிறனால அப்படியே பழகிட்டதுனால இப்போ சிவோகம் என்று இருந்திடாயே. சிவம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த நமக்கு அந்த ஜடாதாரி சிவன் கிடையாது. நமக்கு மாண்டூக்கிய உபநிஷத்தில் வரும், பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைத்தம்னு. பிரம்மத்துக்கு ஒரு பேர் சிவம். இப்போ அந்த பரம்பொருள் நானே என்று சிவோகம் என்று இருந்திடாயே, இருந்து பழகுவாயேன்னு அர்த்தம். இருந்திடாயேன்னு நமக்கு அதை அபியாசம் செய்வாயாக. விடாமல் நீ என்ன பண்ணணும்? அதை நிதித்தியாசனம் பண்ணணும். பண்ணும்போது தான் உனக்கு என்ன பண்ண முடியும்? அந்த லட்சியார்த்தத்தை நீ வெண்ணெய் மாதிரி திரட்டி எடுக்கணும். கடைஞ்சி எப்போல்லாம் பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணுமா? அறிவினால் கடையணும். கடைஞ்சி எப்போல்லாம் பிரச்சனை வருதோ, ஒரு பக்கம் என்ன ஆத்மாக்கார விருத்தி,
இன்னொரு பக்கம் அனாத்ம விருத்தி. எப்படி மற்ற 2 பக்கம் 2 கயிறு போட்டு இழுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி என்ன பண்ணுறோம், எப்போல்லாம் நமக்கு அனாத்ம விருத்தி வருதோ அந்த சமயத்தில் சஜாத்திய விருத்தி விஜாத்திய விருத்தின்னு நம்ம சொல்லுவோம். சஜாத்திய விருத்தி பூர்வக விஜாத்திய விருத்தி நிவாரகம்னு சொல்லுவோம். எதெல்லாம் ஆத்மாக்கார விருத்தியோ அதெல்லாம் அபியாசம் பண்ணிக்கிட்டே அனாத்ம விருத்தியை விடணும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அந்த காலம் உரலெல்லாம் ஆட்டும்போது ஒரு கை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன வெளியே வந்துக்கிட்டே இருக்கும், அதை என்ன பண்ணோம், உள்ள தள்ளி. இப்போலாம் பிள்ளைகளுக்குலாம் தெரியாது. அது மாதிரி அது என்ன பண்ணணும், நல்லா நம்ம மயமாக அது மாவு நம்ம மயமாக நல்லா மசிஞ்சு ஆகணும். என்ன பண்ணணும், நம்ம அது வெளியே தான் வரும். வெளியே வர வர என்ன பண்ணோம், தள்ளி விட்டுக்கிட்டே அதுவும் 2 சுற்று சுற்றிட்டு ஃபோனை நோண்டிட்டு வந்துட்டு 2 சுற்று சுற்றுனா ஆட்டுப்படாது. என்ன பண்ணணும், நம்ம விடாமல் கையை விடாமல் என்ன பண்ணுறோம், தள்ளிக்கிட்டே. ஒரு கை என்ன பண்ணோம், ஆட்டிக்கிட்டே இருக்குன்னா போய் தள்ளி. அதே மாதிரி உள்ளே போகாது, வெளியே துப்போம். நான் பிரம்மம்னு சொன்னால் என்ன பண்ணும், நம்ம பழக்க தோஷத்தினால திரும்பவும். ஏன்னா நம்மளுடைய ஆழ் மனசுக்கு இது போகணும். ஆழ் மனசில் இது உள்ளே போகணும். அது என்னாகும், நம்ம உள்ளே தள்ள என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுக்கும் நமக்கு. அப்போ ஸ்வானுபூதி சிவோகம் என்று இருந்துட இந்த அபியாசம் நம்ம பண்ணணும். இது புரிஞ்சிட்டாலும், தத்துவமசிங்கிறது அறிவில் நமக்கு புரிஞ்சிட்டாலும் இது நமக்கு உள் வாங்கிறதுக்கு டைம் எடுக்கும். அப்போ விடாமல் சிவோகம் என்று இருந்திடாயே. இதோடு நமக்கு முடிக்கிறோம். ஒரு வாரம் இருக்குது, அடுத்த வாரம் நல்லா அபியாசம் பண்ணிட்டு வாங்க. சிவோகம் என்று இருந்திடாயே. நமக்கு இந்த அபியாசம் நமக்கு எதை விடணும் எதை விடக்கூடாது நல்லா விவகாரம் பண்ணும்போது. ஏன்னா 2மே சேர்ந்து தான் இருக்குது. நம்ம நாசத்தோ வித்தியத்தே பாவக நாபாவோ வித்தியத்தே சதக உபயோரபி திருஷ்டோந்தக. 2மே சேர்ந்து இருக்குது. ஒன்றை விடணும் ஒன்றை விடக்கூடாது. நம்ம என்ன செஞ்சிடறோம், எதை விடக்கூடாதோ அதை விட்டுட்டு எதை விடணுமோ அதை விட மாட்டோம். அது தப்பாக நம்ம டீல் பண்ணிகிட்ருக்கோம். அது நமக்கு அபியாசம் தேவை. இது நமக்கு விடாமல் இந்த அபியாசத்தை பண்ணுறதுக்கு கைவல்ய கணபதி நமக்கு அருள் புரியட்டும். நம்ம இதை பாராயணம் பண்ணிடுவோம். கங்கையில் கோஷம் என்றும் கருப்பு போடுதென்றும் தங்கிய சோயம் தேவ தத்தன் என்று சொல்வார்கள். இங்கு உதாரணங்கள் ஆக்கி இந்த 3 உரைகளாலே துங்கநூல் விரோதமான சொல்லலாம் பொருளாந்தானே. பண்ணிய சோயம் என்னும் பதங்களின் வாச்சியார்த்தம் அந்நிய தேசம் காலம் அவன் இவன் என்ப எல்லாம் சொன்ன இவ்விரோதம் விட்டு தொடர் இலக்கியம் விடாமல் உன்னிடில் தேவதத்தன் ஒருவனை வெளியாய் காட்டும் தத்துவம் எனும் பதங்கள் பிரமமாய் சாட்சியான வஸ்துவை விடாமல் பேத வாச்சியார்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீ ஆகும் நீ அது ஆகும் என்னும் அர்த்தமும் அகண்டம் என்றே அசிபத ஐக்கியம் காட்டும். கடநீரில் மேக நீரில் கண்டவான் 2ம் பொய்யே குடவானும் பெரியவானும் கூடி ஒன்றாம் எப்போதும் இடமான பிரம்மம் சாட்சி 2ம் எப்போதும் ஏகம் திடமாக ஸ்வானுபூதி சிவோகம் என்றிருந்திடாயே. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.